ஒருவர் நகையை திருடிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணாமல் அவரை இல்லீகலாக அவரை கஸ்டடியில் எடுத்து மஃப்டியில் போய் கூட்டின்னு போய் அங்கங்கே அடித்து அந்த காணொலிகள் மிகப்பெரிய ஒரு அளவில் இன்னைக்கு வலைதளங்களில் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை அப்படியே ஓரம் வச்சிருவோம். ஒரு சில திருட்டு கேஸில் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க குற்றவாளியை பிடிச்சி. ஒரு சில நேரங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை காலில் மாவு கட்டு போட்டு வந்திருக்கும். அப்போல்லாம் பல பேர் போய் கருத்துக்களை பதிவிடுவாங்க, நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான கேஸுங்களை நம்ம பார்க்கும்போதே நம்ம என்ன கொந்தளிச்சிருக்கணும் அப்படின்னா, நீ யாரா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? சட்டம் இருக்குது, அது அவனோட கடமையை செய்ய போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோன்னா, அவங்க சட்டத்தில் எதனா ஒரு ஓட்டையை வச்சு நம்ம வெளில வந்துருவாங்க, அதனால இவனுக்கு இப்பவே கடுத்த தண்டனை நல்லது தான் அப்படின்னு பல பேர் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறோம். நம்ம எந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர் 150 ரூபா அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க் அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபான கடையில் போயிட்டு ஒரு வாங்கும்போது 10 ரூபா மேலே வச்சு 160 ரூபா கொடுத்தா தான் கொடுக்க முடியும், இல்லை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசாங்கம். பப்ளிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் இந்த வழிபறி கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த அரசாங்கமே இந்த வழிபறி கொள்ளையர்களுக்கெல்லாம் கமிஷன் வாங்கிட்டு விடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னையாவது வழிபறி கொள்ளையர்கள் அதை தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுது. ஸோ இதையும் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். அப்படியாப்பட்ட அரசாங்கங்களை நம்ம தேர்ந்தெடுக்காமல், எப்போ நம்ம சுயமாக சிந்திச்சு ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்காமல் நம்ம ஒரு வாக்களித்து நம்ம ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரோமோ, அப்போ தான் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு அஜித் குமார் அவருடைய மரணம் உண்மையிலேயே எனக்கு மனவலியும் வேதனையும் அளித்தது. இந்த மாதிரியான மரணங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட மனநிலைமையிலையும் அரசாங்கம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுலையும் பெரிய மாற்றங்கள் வரணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து.